ஒரு கிறிஸ்துவ வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கும்? 24 படிக்கிறோம் பாருங்க. சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கஷ்டம் சொன்னார் தெரியுமா? அங்க பிடிக்க கூடாது, முன்னாடியும் படிக்கணும். எப்போது நான் சொல்லுவேன், ஒரு வசனம் டவுட்டா வந்துச்சுன்னா முன்னாடியும் படிக்கணும், பின்னாடியும் படிக்கணும். இப்ப பின்னாடி என்ன படிக்கிறோம்? சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவங்க கன்ஃபியூஸா இருக்கிறாங்க, ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. என்னடா இது, ஐஸ்வர்யவான்கள்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது, இவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருக்கிறாங்க. நீங்க இப்ப இருக்கிற நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பணக்காரங்களா ஆயிருவீங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கஷ்டம் தான் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன், அதை விட்டு இதை விட்டு சர்ச்சுக்கு வந்தா ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றாரே, உங்களுக்குள்ள டவுட் வருமா வராதா? கேள்வி வருமா? கேள்வி வராதா? வரும்ல. இவங்களாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசுவுடன் பின்னும் அவர்கள் நோக்கி, பிள்ளைகளே, என்ன சொல்ற? பிள்ளைகளே கிளியர் பண்றார். என்ன கிளியர் பண்றாரு? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. நான் கேட்கறதுல என்ன விடப்பட்டிருக்குது? நம்பிக்கை விடப்பட்டிருக்கிறது. 24 என்ன ஜாயின் பண்ணப்பட்டிருக்குது? ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள். புரியுதா என்ன சொல்றானா? நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க பிள்ளைகளே, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நான் சொல்ற விதத்தை புரிஞ்சுங்க. சில நேரத்துல பாருங்க, நம்ம புரிஞ்சுக்கணும், முன்ன படிச்சு பார்த்தா புரியும். வந்து ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் வர முடியாதுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? எவ்வளவு பணக்காரங்களா வர முடியாதுப்பா அப்படின்ற லிஸ்ட்டுக்கு வந்துருவோம். அதெல்லாம் கொஞ்சம் அடுத்தது கவனிக்கணும். என்ன சொல்றாருன்னா, பணக்காரங்க வர மாட்டாங்கன்னு சொல்லல, இந்த பணத்தின் மீது நம்பிக்கையா இருந்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டார். இப்ப புரியுதா?